கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1566க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். யார் யாருக்கோ காத்திருந்து உங்கள் காலங்களையும் காரியங்களையும் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை யார் யாருக்கோ காத்து கொண்டிருக்கிற உன்னை தேடி வருகிறது. மகனே, மகளே, நீ கர்த்தருக்கு காத்திரு, உன் காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தருக்காக காத்திரு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்காக காத்திருந்தேன், அவர் என் ஜெபத்தை கேட்டார், என் கூப்பிடுதலை கேட்டார், என் ஜெபம் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லி கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று பதிவு செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்காக காத்திருங்கள், அவருக்கு எதிர்பார்த்திருங்கள். உங்கள் காரியம் நிறைவேறும் என்று, உன் தொழில் சிறக்கும் என்று, உன் வியாபாரம், உன் கடை, உன் குடும்பம், உன் பிள்ளைகள் சிறந்து வாழ்வார்கள் என்று சொல்லி கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தரிடத்திலே எதிர்பார்த்திரு. உன் எதிர்பார்ப்புகள் வேறு எங்கெங்கோ இருக்கிறது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு எச்சரிக்கையாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நல்ல அமைதியான வாழ்க்கையை தருவார். கர்த்தருக்கு காத்திரு மகனே, சகோதரனே, சகோதரியே. உன் வியாபாரம், உன் தொழில், உன் காரியம் சிறக்க கர்த்தருக்கு காத்திரு, அவருக்கு எதிர்பார்த்திரு. உன் எதிர்பார்ப்பை உனக்கு நிறைவேற்றி தருவார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருந்து எதிர்பார்த்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல பதிலை தருவார். சந்தோஷமான பதில் வரும். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு தருவார். சகோதரனே, சகோதரியே, நீண்ட நெடிய நாட்களாக, வெகு காலமாக என் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லையே என்று கலங்கி நிற்கிற உனக்காகத்தான் இந்த செய்தி. கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தரிடத்திலே எதிர்பார்ப்பை அதிகமாக்கிக்கொள். உன் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெகு காலமாய் பாதிக்கப்பட்ட உனக்கு விரைவில் ஆறுதலான வார்த்தைகள், ஜெயமான வார்த்தைகள் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீ நம்பு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தரிடத்தில் மாத்திரம் எதிர்பார்த்திரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் காரியங்களிலே ஜெயம் கொடுப்பார். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.